விஜய் ஆம்பளே இல்லைன்னு சொல்லி கூட சப்போர்ட் பண்ணோம். பொண்டாட்டியை 4 பேர் அசிங்கமாக பேசுகிறாங்க. கூட இத்தனை நாள் இருந்திருக்காங்க. உன்னோட தற்குறிங்க தான் அதை பேசுது. ஒரு வார்த்தை ஏங்க சொல்லி எதா ஸ்டாப் இருந்தாலும் இது என் குடும்ப பிரச்சனை. என் மனைவியை பற்றி அவதூறாக யாரும் பேசாதீங்க. நிஜமாலே என் ஃபேனாக இருந்தால் எவனோ அதை பண்ண மாட்டான்னு ஒரு அறிக்கை விட வேண்டியது தானே. கீழே இருக்கிறதுக்கு தான் மரமண்டைங்களா இருக்குல்ல. பிளைண்டாக உனக்கு சப்போர்ட் பண்ணிட்டு விட்டா உங்கள் அண்ணி ஐட்டம்னு சொல்லி கூட உங்களுக்கு சப்போர்ட் பண்ணோம். விஜய் ஆம்பளே இல்லைன்னு சொல்லி கூட சப்போர்ட் பண்ணோம். அவங்க சும்மா வேறு யாருக்கோ பிள்ளை பத்துறாங்க கூட சொல்லும். அந்த ரேஞ்சுக்கு போகிறாங்க. சொல்கிறேன், இவ்வளோ சீப்பாக இறங்கக்கூடாது. எதுக்கு அவங்க ஒய்ஃபை இழுக்கிற? இத்தனை வருஷமாக அந்த ஆள் கூட இருந்து கஷ்டப்பட்டு அந்த ஆள் முன்னேற்றத்தை பார்த்ததுனாலயா? நிஜமாலே ஃபேனாக இருந்தால் அவங்களெல்லாம் நீ மதிக்கணும். அவங்கனால தான் இவர் இங்கே இருக்காரு. நிஜமாலே ஃபேனாக இருந்தால் அவர் கஷ்டப்பட்டு வந்தது எல்லாமே தெரிஞ்சிருக்கணும்ல. அவர் எவ்வளோ ட்ரோல் ஃபேஸ் பண்ணியிருப்பாரு, எவ்வளோ மன உளைச்சலுக்கு ஆளாயிருக்காரு அவருன்றது அவரே சொல்லியிருக்காரு. இஃப் நாட் ஃபார் மை ஒய்ஃப் ஐ வுடன்ட் பி ஹியர்னு. எப்படி அவங்கள பற்றி பேசுகிறப்ப இவர் சைலண்டாக உட்காந்துருக்காரு. அதே மாதிரி திரிஷாவை போட்டணுன்றது. கிழவி உனக்கு வேறு யாரும் கிடைக்கலையான்னு கேட்ட வார்த்தை இல்லை. கிழவின்றதோட மோசமாக எழுதியிருக்கானுங்க. கிழ டேஷன்லாம் உனக்கு வேறு ஆளே கிடைக்கல, என் அண்ணன் தான் கிடைச்சானா மீமா இதெல்லாம். இது உங்களோட கேரக்டரு, உங்களோட தராதரம், வேர் யூ ஸ்டாண்டுன்றதை தான் இது காட்டுது. நோபடி இஸ் ஹோலியர் தன் தாவ். நான் அவர் தப்பே பண்ணக்கூடாதா? கேட்குற ஆம்பளை தானே. எண்ட் ஆஃப் த டே மென் முடிஞ்சிடுச்சு. அவர் ஆம்பளை.